தெய்வ மனங்களுக்கு வணக்கம். காலபைரவர் எப்படி தோன்றினார் என தெரியுமா? தேவலோகத்தில் தெய்வங்கள் எல்லோரும் தெய்வங்களில் உத்தமமானவர் யார் என கேட்க, அதற்கு பிரம்மா நான் தான் உத்தமன் என கூற, விஷ்ணு பகவான் கோபம் கொண்டு கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட, தெய்வங்கள் வேத அதிபதிகளை அழைத்து கருத்தை கேட்டனர். அவர்கள் சற்றும் யோசிக்காமல் சிவபெருமான் தான் அனைவரையும் விட உத்தமமானவர் என கூறினர். அதை கேட்டு பிரம்மா ஆத்திரம் கொண்டு சிவனை கண்டபடி பேசினார். பிரம்மாவின் கூற்றை கேட்டு அனைவரும் பிரமித்து நிற்கையில் மிகுந்த சத்தத்துடன் சிவன் ஒளி வெள்ளமாக மாறி அந்த ஒளி வெள்ளத்திலிருந்து பயங்கரமான உருவத்துடன் ஒரு மனிதனாக மாறி பிரம்மாவின் எதிரில் நின்றது. உடனே பிரம்மா பயங்கரமான உருவத்துடன் வந்து நிற்கும் உன்னை காலத்தை காக்கும் மனிதனாக நியமித்து கால பைரவர் என பெயரிட்டார். பிரம்மா கால பைரவரிடம் மக்களுடைய பாவங்களை ஏற்று தீயவர்கள் அழிப்பதோடு இறந்தவர்களை மோட்சம் செய்யும் காசிக்கு சென்று காசி ராஜாவாக இரு என ஆசீர்வதித்தார். அதுவரை பொறுமையாக இருந்த அம்மனிதர் பிரம்மாவின் 5 தலைகளில் ஒன்றை துண்டித்து தன் கைகளில் ஏந்தினார். பின் சிவன் தன் உண்மையான உருவமாக மாறினார். அப்போதுதான் அனைவருக்கும் அந்த மனிதன் சிவனின் அவதாரமான கால பைரவர் என்று. பிரம்மாவின் தலையை துண்டித்த காரணத்தினால் கால பைரவரை உலகம் முழுவதும் சுற்றி பிச்சை ஏற்று காசியை அடையுமாறு கூறினார். அதனால்தான் காசிக்கு சென்றால் மோட்சம் என்ற பழமொழி வந்தது. இதுவே கால பைரவரின் தோன்றல் ஆகும்.